இருந்த வண்ணமாக 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்துவோம். 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி நாம் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகத்தை, தேவ அருளை, தேவ ஞானத்தை, தேவ பலத்தை, தேவனுடைய சக்தியை நாம் பற்றி எரிய வைப்போமா? அனல் மூட்டி எழுப்புவோமா? இதை பவுல் துணைத்துக்கு அழகாய் சொல்வார். நீ பெற்ற வரத்தை, தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பப்பா அப்படின்னு சொல்லி. அதான் ப்ரேயர். ஒரு ப்ரேயர்னு சொன்னால், ஒரு ப்ரேயர் அனுபவம்னு சொன்னால், நம்ம ப்ரேயர் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம யார்? நீ ஆன்மா, ஆவி, உடல். இன்னைக்கு உயிர்ப்பினால், இந்த உயிர்ப்பினால் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், விண்ணக உடல். இயேசு அந்த விண்ணக உடலையும் மண்ணக உடலையும் இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாள் என்று நமக்கு கொடுத்து விட்டார். அவர் விண்ணக உடலோடு எல்லாருக்கும் காட்சி அளித்தார். விண்ணக உடலோடு எல்லாருக்கும் தரிசனமானார். விண்ணக உடலோடு அவங்களுக்கு காட்சி அளித்து அவங்களோடு பேசினார். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாள் நாம் தேவனை தரிசிக்கும்படி நம்முடைய தடையாயிருந்த பாவத்தை அடைச்சு ஒடிச்சு தேவனின் திரைச்சலை 2ஆக கிழித்து அதை அழித்து நாம் சுதந்திரமாக விண்ணுலகத்தோடு, அந்த பரலோகத்தோடு, பரலோக தகப்பனோடு, அந்த ஒளி உலகத்தோடு, ஆன்மீக உலகத்தோடு சுதந்திரமாக இருப்பதற்காக. எப்படி நம்ம வீட்டில் சுதந்திரமாக போகிறோம், வர்றோம், தங்குறோம், சாப்பிட்றோம், பொங்குறோம், பொரிக்கிறோம், எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோமோ, உடுத்துகிறோம். இதே போல் விண்ணுலகத்திலே நாம் சுதந்திரமாக இருக்கும்படி, விண்ணுலகத்திலே நாம் ஜாலியாக இருக்கும்படி அந்த விண்ணுலக ஆடையை, மகிமையை, சக்தியை, அந்த ஞானத்தை, அந்த மகிமையான கிரீடத்தை, சகலத்தையும் நாம் அனுபவித்துக் கொள்ளும்படி இந்த நாள், அந்த உயிர்ப்பின் நாள். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த விண்ணக உடலோடு என்ன செய்தார்? இன்னைக்கு மண்ணுலகத்திலும் இந்த விண்ணுலகத்திலும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா, அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மண்ணக சாயலிலும் விண்ணக சாயலிலும் நாம் இப்பொழுது இருக்கிறோம். ஆகவே கரங்களை உயர்த்திய வண்ணமாக நம்முடைய அந்த விண்ணக சாயலை அனல் முட்டி, நம்முடைய ஆவியை அனல் முட்டி எழுப்புவோம். நம் ஆவி மனிதன். இந்த விண்ணக சாயல் என்பது நம் ஆவி உடல். நம் ஆவி உடல் விண்ணக சாயலைக்குரியது. ஆகவே இந்த விண்ணக சாயலை நாம் என்ன செய்வோம்? இப்பொழுது நாம் அனல் மூட்டி எழுப்புவோம். தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, அவருக்கு வழிபாடு செலுத்துவதற்கு, அவருக்கு நாம் ஊழியம் செய்வதற்கு இந்த சாயலை நாம் பற்றி எரிய வைப்போம். இன்னைக்கு விசேஷமாய் திருவிருந்து ஆராதனை, வாரத்தின் முதல் நாள். இன்னைக்கு நாம் இந்த இயேசுவுடைய உடலை நாம் உட்கொள்ளும்படி, இரத்தத்தை பானம் பண்ணும்படி இப்பொழுது நாம் இந்த ஆன்மாவின் உணவு அது. ஆன்மாவை என்ன செய்வோம்? தட்டி எழுப்போம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராம் தேவனில் கலிவுறுகிறது. ஆகவே நீ ஆன்மா, உன் ஆன்மாவை நீ நினைச்சி தட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. பிரைஸ் எல்லாம் கல்மரதி. அந்நிய பாஷையிலே கூட நீங்கள் அப்படியே என்ன செய்யலாம்? தேவனை துதிக்கலாம். சிகரபதி நமரபதி அந்தரபா லிவிக்காரபதி எம் பிரபு செல்வியா. லெஸ் 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 லெஸ். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. ரீமா நமோ நமோ ரபுதினா கரபதி அந்தரபலவி அங்கரபதி அந்தரபா ஒச்சண்டதலதி அங்கரபதி அந்தரபா. தேங்க்யூ ஃபாதர். வேலனை தந்தீர், வேலனை தந்தீர், ஆற்றலை தந்தீர், ஞானத்தை தந்தீர், சக்தியை தந்தீர். ரீமா நபு அல்மரதி எங்கி மரபு ஷோ. தேங்க்யூ ஃபாதர். பற்றி எரிய வைப்போம். தேங்க்யூ ஃபாதர். அனல் மூட்டி எரிய வைப்போம். தேங்க்யூ ஃபாதர். கரங்களை கட்டி எல்லாரும் ஆவியானவரை வரவேற்போமா? 2 கரங்களை நல்ல உற்சாகத்தோடு கரங்களை கட்டி ஆவியானவரே உண்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே உண்மை நாங்கள் இப்போது வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் தேற்றவாளனை, எங்கள் துணையாளரை ரீமானா கரபு, இந்த இரவு முழுவதும் நீர் எங்களுடைய ஆவியை நீர் அனல் மூட்டி பற்றி எரிய செய்வீராக. உம்முடைய தெய்வீக வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பெய்களை ஊட்டுகிற வல்லமை, நோய்களை குணமாக்குகிற வரம், ஞான வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், இன்னைக்கு எங்களுடைய ஞான வரத்தினால்
இந்த சாயல், தெய்வீக சாயலை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, தெய்வ விண்ணக சாயலை அறிந்து கொள்ளும்படி, எங்களுடைய அந்த விண்ணக மேனியை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடுகிறார். எங்கள் அகக்கண்ணை திறந்தருள்வீராக. ரீமர்ணாபு அர்மனாதி யங்கி மரபு சல்வியா. தேங்க்யூ பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. பிரைஸ் அல்லாஹ். உங்களுடைய அருளுக்காக, உங்களுடைய அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவருடைய துணைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக நன்றி. வந்திருக்கிற மக்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குடும்பங்களையும், பிள்ளைகளையும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவரையும் ஆவியானவரே உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன். என்னுடைய மேனி தேங்க்யூ ஃபாதர், விண்ணக மேனியை இந்த செய்தியின் மூலமாக, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக காண்பார்களாக. விண்ணக மேனி ஆமீன் உடையவர்களாக இந்த பூமியிலே வாழ்வார்களாக. ரீப்பானா ஊர மத்தரா ரியாங்கரபதி அந்தரவா. தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழித்து ஆமீன் தேங்க்யூ லார்ட். இந்த மகா பரிசுத்தலத்திற்குள்ளே, தேவலோகத்துக்குள்ளே தேவனே உம்முடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் சுதந்திரமாய் வரும்படி, சுதந்திரமாய் தரிசிக்கும்படி, உறவாடும்படி இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த உயிர்ப்பின் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அண்ணன் இயேசு கிறிஸ்து பிரைஸ் அல்லாஹ் உயிர்த்தெழுந்த இந்த நாளை ஆமென் தேங்க்யூ லார்ட். நாங்கள் அதனுடைய ரகசியத்தை, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய மகிமையை, அதனுடைய சகல விதமான உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள, அதையெல்லாம் அனுபவிக்க ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். தீகரபதி நமரபதி அங்கரபதி அந்தரபா லிவியங்கரபதி அந்தரபா ஒப்பிடாமலபதி அந்தரபா. எல்லா மகிமையையும் துதியை ஸ்தோத்திரத்தையும் கொண்டு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.